நம்ம சர்க்கஸ்க்கெல்லாம் போயிருப்போம் இல்லையா, அடுத்தடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்ன மிருகம் வரப்போகுது, அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி கியூரியாசிட்டி இருந்து கொண்டே இருக்கும். அந்த சர்க்கஸ் மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அது 2026 ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பீக்கை அடையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த தேர்தலிலும் இல்லாமல் இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய தேர்தலாக இருக்க போகுது. ஒட்டுமொத்த இந்திய அளவிலே கூட தமிழ்நாட்டை எல்லாரும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தேர்தலாக இது அமைய போகுது. ஏன்னா எல்லாருக்குமான ஒரு பிரைமரி கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, ஆட்சி மாற்றம் நிகழுமா? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்குது எல்லாருக்குமே. அப்போ யார் களத்தில் நிற்கிறார்கள்? இது இருமுனை போட்டியா, மும்முனை போட்டியா, அல்லது 4 முனை போட்டியா அப்படின்லாம் ஒவ்வொரு சேனல்லையும் டிபேட் போகுது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, எண்கணித ரீதியாக அந்தந்த அரசியல் தலைவர்களுடைய பிறந்த தேதியை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கணும். பிறந்த தேதி, கூட்டு எண், அவர்களுடைய தற்போதைய கிரக நிலைகள், அவங்களுடைய கோச்சார ரீதியான கிரக நிலைகள், இதையெல்லாம் ஆய்வில் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லும்போது யார் பவருக்கு வருவா, யார் நிறைய டேமேஜ் ஆவா அப்படிங்கிற மாதிரிலாம் சில கணிப்புகள் நம்மளால சொல்ல முடியும். மற்றபடி இந்த 2026 மக்களை நிமிடத்திற்கு நிமிடம் ஒரு த்ரில்லர் மூவியை பார்க்குற மாதிரி பார்க்க வைக்க போகுதுன்னு சொன்னால் அது மிக இல்லை.